இன்புற்று வாழ்க. குரு என்பவர் யார்? உனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியரே குரு என்று சொல்லலாமா? தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவளிக்கும் ஓட்டல் கடைக்காரரை அன்னதான பிரபு என்று அழைப்பாயா? இல்லை, இவர்கள் எல்லோரும் ஒரு தொழிலை செய்பவர்கள், அவ்வளவே. ஆனால் யார் ஒருவர் இறைநிலையை உணர்ந்து எந்த பிரதிபலனும் கருதாமல் இன்னொரு உயிர் தன் முழுமையை உணர்ந்துய உதவுகிறாரோ அவரே குருவாவார். நம் பார்வையில்தான் உருவ வித்தியாசம் தெரிகிறது. ஆனால் ஞானிகளுக்கு சகல ஜீவன்களுமே பரமாத்மா ஸ்வரூபம் என்றுதான் தோன்றும். அந்த பரமாத்மாவையே பிற ஜீவன்களில் கண்டு பின்னர் அதே பரமாத்மாவை தன்னிலும் கண்டு தானே பரபிரம்மமாகிறான். ஞானம் ஏற்பட்ட பின் இந்த நிலை ஏற்படும். இப்படிப்பட்ட ஞானம் ஒருவனுக்கு ஏற்பட வேண்டுமானால் அதற்கு ஒரு சத்குருவின் உதவி வேண்டும். தனக்குத்தானே ஞானியாகிவிட முடியாது. சத்குருவானவர் இவனுக்கு நல்ல வழியை காண்பித்து உபாசன முறைகளை கற்பித்து தியானம் தவம் போன்றவைகளை மேற்கொள்ள செய்து பிரம்மஞானத்தை உண்டாக்குகிறார். அதற்கு சீடனாகிய இவனும் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அவரை பூரணமாக நம்ப வேண்டும். குரு சொல்லே மகா மந்திரம் வேதவாக்கு என்று எண்ணி சமர்ப்பித்து வணங்க வேண்டும். குருவானவர் சாமானியமானவர் அல்ல. சகல வேத சாஸ்திரங்களையும் படித்து அறிந்து அதன் சாரத்தை தமது சீடனுக்கு கற்பித்து அந்த ஜீவன் தன்னிலை விளக்கமடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவனை ஒரு ஞானி என்ற நிலைக்கு கொண்டு வருகிறார். பிரம்மத்தை அறிந்த பின் ஞானிக்கு அது இது என்ற பேதம் ஏற்படுவதில்லை. எந்த ஒரு ஜீவன் அவதிப்பட்டாலும் பரிதாபப்படுகிறார். தான் என்னுடைய என்ற எண்ணம் இருப்பதில்லை. நானும் பிரம்மம் நீயும் பிரம்மம் என்றே தோன்றும். இப்படி சகலத்திலும் பிரம்மத்தை காணும் ஞானி அதே பிரம்மத்தை தன்னிலும் காண்கிறார். உள்ளே இருக்கும் பிரம்மத்தை ஞான கண்களால் கண்டு ஆனந்திக்கிறார். அதன் பிறகு இவனுக்கு பிரியமானது உலகில் வேறு எதுவும் இல்லை. இத்தனைக்கும் காரணம் குரு உபதேசம். சரியான குருவும் சீடனும் சேர்ந்து விட்டால் பரமானந்தம் பிரம்மானந்தம் எல்லாம் கிடைத்துவிடும். குரு சீடனை அலட்சியப்படுத்துவதில்லை. அவன் எவ்வளவுதான் புத்தி குறைவு உள்ளவனாக இருந்தாலும் அவனது புத்தியை பிரகாச செய்கிறார். ஒரு தீபம் சுடர் தட்டி ஒளி குன்றும் போது திரியை தூண்டிவிட்டால் அது மீண்டும் நன்றாக பிரகாசிக்கிறது. குருவும் இதைத்தான் செய்கிறார். புத்தி குறைவை நிவர்த்தி செய்து உபதேசத்தின் மூலம் சீடனுடைய புத்தியை தூண்டிவிட்டு அவனையும் ஞானியாக மாற்றுகிறார். திருச்சிற்றம்பலம்.